வெல்கம் டு ஜாக்கி சினிமாஸில் இந்த எபிசோடில் கீ அண்ட் கா இந்தி திரைப்படத்துடைய வீடியோ விமர்சனத்தை இந்த எபிசோடில் பார்க்கலாம். இந்த திரைப்படத்தில் அர்ஜுன் கபூர் அண்ட் கரீனா கபூர் வந்து லீட்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த திரைப்படத்தை வந்து ஷமிதாப் திரைப்படங்களை இயக்கிய பால்கி இந்த திரைப்படத்தை வந்து இயக்கியிருக்கின்றார். கீ அண்ட் கா திரைப்படத்துடைய கதை என்னன்னு பார்த்துடலாம். அதற்கு முன்பாக கீ கா வாட் இஸ் த மீனிங் அப்படின்னீங்கன்னா, லட்கா அண்ட் லட்கி, கீ அண்ட் கா பொருள்படும்படி கேரக்டர்ஸ்க்கு இதில் வந்து பேர் வச்சுருக்காங்க. ஸோ கரீனா கபூருக்கு வந்து ஆஸ் வந்து கியா பன்சால், அதன் பிறகு வந்து அர்ஜுன் கபூருக்கு வந்து கபீர் பன்சால். ஸோ இந்த கீ அண்ட் கா, ஸோ அதுக்கான மீனிங் அதுதான். கீ அண்ட் கா திரைப்படத்துடைய கதை என்னென்னு பார்த்துடலாம். ஒரு ஒன்லைன் ஒன்று இருக்குது, ஒவ்வொரு ஆணின் வெற்றிக்கு பின்னும் ஒரு பெண் இருக்கின்றாள் அப்படின்ட்டு. ஸோ இதையே கொஞ்சம் அப்படி மாற்றி போட்டால், ஸோ ஒரு பெண்ணு தான் இருக்கணுமா, ஏன் ஒரு ஆண் இருக்கக்கூடாதா அப்படின்னு ஒரு மிகப்பெரிய பில்டிங் கான்ட்ராக்டருடைய மகன் அர்ஜுன் கபூர் வந்து நினைக்கிறாரு. ஸோ ஒரு விமான பயணத்தில் வந்து மீட் பண்ணுறாரு கரீனா கபூர். அவங்களுக்குள்ளே வந்து காதல் வருது. ஸோ அவர் என்ன சொல்கிறாருன்னா, எனக்கு வந்து என் ஒய்ஃப் வந்து முன்னாடி, அதாவது பெரிய லெவலுக்கு போகணும், அவளுக்கு பின்னாடி வந்து ஒரு பொம்பளை வந்து எப்படி வந்து ஒரு ஆணுக்கு பின்னாடி எப்படி வந்து ஒரு பொண்ணு இருக்காளோ அது மாதிரி உனக்கு பின்னாடி வந்து ஒரு ஆணாக நான் இருக்கணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னாங்க. ஸோ இப்படி ஒரு பண்டலில் வந்து அவங்க கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. பட் இது எப்படி சாத்தியமாகும், இது எந்த வகையில் சாத்தியமாகும், இது எந்த மாதிரியான எதிர்மறைகளை உண்டாக்கும், இது என்ன மாதிரி ஈகோக்களை உருவாக்கும், என்ன மாதிரி பிரச்சனைகளை கணவனும் மனைவியும் கையாளுவார்கள் அப்படின்றது தான் இந்த திரைப்படத்தினுடைய ஒட்டுமொத்த கதை. அர்ஜுன் கபூர் மனுஷன் வந்து கொடுத்து வச்ச மனுஷன். அவர்கிட்ட வந்து ஒரு தூங்கு மூஞ்சித்தனம் வந்துக்கிட்டே இருக்கும். ஒரு ஃப்ரெஷ்ஷாக ஒரு ஜெகஜாட்டிக்காக இருந்தாலும் கூட ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு இது இருக்காது அவர்கிட்ட, ஒரு மாதிரி டல்லாகவே இருப்பார். பட் இந்த திரைப்படத்தில் ஒரு எனர்ஜெட்டிக்கான ஒரு மனிதராக இருக்கிறாரு. அவருக்கும் கரீனா கபூருக்குமான ரொமான்ஸ் வந்து லவ்வபுளாக இருக்குது. ஸோ ஆம்பளை செய்கிற வேலையெல்லாம் பொம்பளை செய்ய போகிறா, அதாவது ஒரு பொம்பளை செய்கிற ஒரு ஹோம் மேக்கராக வீட்டில் செய்கிற வேலைகள்லாம் ஒரு ஆண் எப்படி செய்வான், ஸோ அவன் வந்து அந்த நேரங்களை எப்படி கடத்துவான் அப்படின்ற விஷயங்கள் வந்து ரொம்ப அழகாக வந்து அர்ஜுன் கபூர் வந்து அந்த பிளே வந்து ரொம்ப நீட்டாக பண்ணியிருக்கிறாரு. ஸோ அதன் பிறகு வந்து கரீனா கபூர் வயசானது கண்களின் ஓரங்களில் தெரிஞ்சாலும் கூட அந்த இளமை வந்து அப்படி தான் இருக்குது. ஃபஸ்ட்டு ஷாட்லேயே வந்து அவங்க வந்து அந்த கல்யாணத்துக்கு எதிரான ஒரு நிலைப்பாடு எடுக்கிறப்ப, எல்லோரும் ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்கிறப்ப ஒருத்தர் வந்து டான்ஸ் ஆடுறதுக்கு கூப்பிடுவான். அப்போ வந்து டான்ஸ் ஆடவா அப்படின்னு கூப்பிட்றப்ப சொல்லுவான், இன்றைக்கி எனக்கு சம்ப்ஸ் அப்படின்வான். சம்ப்ஸ்னால் எனக்கு புரியல, என்னது அப்படின்வான். இல்லை எனக்கு பீரியட்ஸு, மந்த்லி சர்க்கிள்ஸ், அதனால் என்னால் ஆட முடியாது அப்படின்வான். உடனே அவன் வந்து ஸ்டே ஃப்ரீ அப்படின்னு சொல்லிட்டு போவான். ஸோ இந்த மாதிரி படத்தில் கட்டுடைத்தல் மாதிரியான வசனங்கள் வந்து நிறைய. ஸோ எப்பயுமே வந்து இந்தி படங்கள் வந்து ஒரு ஹாலிவுட் மூவி பேஸ்டில் அந்த மாதிரி ஸ்டைலில் தான் திரைப்படங்கள் வந்து அவங்க எடுப்பாங்க. ஸோ இந்த படம் விதிவிலக்கில்லை. ஆண் பெண் சரக்கு அது ஒரு மேல்தட்டு வர்க்கத்தினுடைய பிரதிபலிப்பாக அந்த திரைப்படம் இருந்தாலும் கூட அந்த கணவன் மனைவிகளுக்குள்ள அந்த ஈகோ அது வந்து ரொம்ப அற்புதமாக கையாண்டிருக்காங்கன்னே சொல்ல முடியும். ஸோ மிக முக்கியமாக கரீனா கபூர் வந்து அந்த ஈகோ கிளாஷ் ஆகிற இடங்கள் பிற்பகுதியில் அவன், அதாவது வீட்டில் இருக்கிறவன் திடீர்னு பார்த்தா நம்மளை விட வந்து அதிகப்படியான ஒரு இடத்துக்கு போகிறான் அப்படின்றப்ப அந்த ஈகோ கிளாஷ் ஆகிற இடத்த வந்து மிக அழகாக வெளிப்படுத்தும் இடம் வந்து ரொம்ப அற்புதம். அதை விட கரீனா கபூரோட அவங்க அம்மாவை நடித்த கேரக்டர் வந்து ஃபண்டாஸ்டிக்காக பண்ணியிருக்காங்க. ரொம்ப கேஷுவலாக இருக்குது, அதே மாதிரி சைக்காலஜிக்கலாகவும் வந்து நிறைய விஷயங்கள் இது அணுகுது. அது சொல்கிற ஒரு கன்க்ளூஷன் வந்து இந்த படத்துக்கு வந்து மிகப்பெரிய, இது வந்து ஸ்பாய்லர்ஸ் இருக்கிறதுனால படம் பார்க்குறவங்க வந்து இதோட நிறுத்திக்காங்க. பட் இதுக்கப்புறம் கொஞ்சம் ஸ்பாய்லர்ஸ் பேசுவோம். ஸோ அதில் வந்து அந்த கன்க்ளூஷனில் வந்து அந்த லேடி சொல்கிற இது வந்து நல்லாயிருக்கும். ஆண் பெண் இங்கே வந்து பெரிய விஷயமே இல்லை, ஆனால் யார் சம்பாதிக்கிறார்களோ அவர்கள் நம்ம ஈகோ எட்டி பார்க்கும் அப்படின்றது வந்து 100க்கு 100 உண்மை. பட் செட்டு ஆர்ட் டைரக்டர் ரொம்ப அற்புதமான செட் போட்டிருக்காங்க. ஏன்னா அவர் வந்து பேசிக்லி ஹீ இஸ் த ஆட் டைரக்டர்ன்றதுனால அதுக்கான விஷயங்கள். ஸோ இருக்கிற படத்தில் வந்து நிறைய பிராண்டிங்லாம் இருக்குது, சஃபோலா அது இது லொட்டுலோஸுக்கெல்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாமே அவங்க காசு பார்த்து ரெண்டு கேரக்டர் வச்சுக்கிட்டு சுவைபட இந்த விஷயத்தை எடுத்துன்னு போயிட்டுருக்காங்க. ஸோ இந்த திரைப்படத்திற்கு இசை வந்து இளையராஜா அவர் வந்து ஃபூலிஷ் அப்படின்னு ஒரு பாட்டு மட்டும் பண்ணியிருக்காரு, பேக்ரவுண்ட் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. மற்ற பாடல்களை வந்து மிதுன் அண்ட் மீட் ப்ரோஸ் அஞ்சான் வந்து பண்ணியிருக்கிறாங்க. ஃபூலிஷ் பாட்டு வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதே மாதிரி இந்த திரைப்படத்திற்கான ஒளிப்பதிவு பீஸ் ஸ்ரீராம். ஃபூலிஷ் சாங்கில் அந்த ஹெரிட்டேஜ் லோகோமோட்டோ அந்த ரயில் இருக்கிற இடத்துல வந்து எடுக்கிற ஷார்ட்ஸு அதெல்லாம் ரொம்ப அற்புதமாக இருந்தது. மிக முக்கியமாக அந்த படுக்கரை காட்சிகள் வந்து ரொம்ப அற்புதமான லைட்டிங்கில் வந்து ஒரு லவ்வபுளான ஒரு ஃபீலில் வந்து ஷூட் பண்ணியிருந்தாங்க. ஸோ குழந்தை வந்து கெரியரை மறைச்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு
அதுக்கு வந்து கரீனா கபூர் வந்து ஒரு வாட்டி ப்ரெங்கர் கார்டை வந்து செக் பண்ணிட்டு வர்றது, ஒரு ஒயிட் ஷர்ட்டோட ஓடி வந்து கட்டி பிடிச்சிக்கிறதுலாம் வந்து ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்து ஒரு அன்னோன்யமான தம்பதிகளை நேரில் பார்க்கக்கூடிய ஒரு அனுபவத்தை அது கொடுக்குதுன்றதில் வந்து மாற்று கருத்து இல்லை. இருந்தாலும் இந்த திரைப்படத்திற்கு விமர்சன ரீதியாக நிறைய பேர் வந்து இந்த படம் வந்து ஒரு மொக்க அப்படின்ற லெவலில் தான் நிறைய பேர் எடுத்துகிட்டு போயிருக்காங்க. பட் என்னை பொறுத்தவரையும் அக்கார்டிங் டு மை வியூ இந்த படம் வந்து எனக்கு மிக பிடித்திருக்கிறதுன்னு சொல்ல முடியும். ஏனென்றால் அவர்களுடைய ஆண் பெண்ணுடைய மன உணர்வுகளுக்கு சரியான வகையில், அதாவது ஓரளவுக்கு வந்து அதுக்கு வந்து அந்த கதைக்கான ஜஸ்டிஃபிகேஷனுக்கு ஒரு நேர்மையாக இதுக்கு வந்து பால்கே வந்து ஆன்சர்ஸ் பண்ணியிருக்கிறாருன்னு தான் நான் சொல்ல முடியும். இந்த திரைப்படத்துக்கு ஜாக்கி சினிமாஸ் அளிக்கக்கூடிய மதிப்பெண் 5க்கு 3. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் கண்டிப்பாக பார்த்தே ஆக வேண்டிய ஒரு திரைப்படம். ஏனென்றால் ஒரு பெண் படும் துயரங்களை ஹோம் மேக்கர் அப்படின்ட்டு ஜஸ்ட் லைக் தட்டாக போயிடுறோம். வெளியில் போய் கப்பு வாங்கினா தான் பெரிய லெவலில் நம்ம கொண்டாடுறோம். ஆனால் வீட்டில் ஹோம் மேக்கராக இருக்கிற ஒரு லேடியும் என்ன மாதிரியானலாம் கஷ்டப்படுறாங்கன்றதை வந்து அர்ஜுன் கபூர் வந்து அதை செய்யும்பொழுது வி ஃபெல்ட் இட். ஸோ திஸ் இஸ் த விக்டரி ஆஃப் திஸ் மூவி. ஸோ வேறு என்ன, இந்த தளம் உங்களுக்கு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நண்பர்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் வேறொரு திரைப்படத்தினுடைய வீடியோ விமர்சனத்தோடு உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் ஜாக்கி ஷெக்கர். நன்றி, வணக்கம்.